அதிசயமாய் நீ நடத்திற்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் பெரியவர். ஆமென் ஆமென் ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்று சொன்னார். இயேசு சமாரிய ஸ்திரீ பார்த்து பேசினார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது நமக்காக என்னெல்லாம் செய்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு எனக்கு தான் என்று கேட்டது இந்த பெண்ணிடத்துல தான். ஆமென். அவள் ஒரு சமாரிய ஸ்திரீ. தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுது, வாசி கேட்போம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். தகுதி இல்லாதவள். இந்த யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சமாரியர்கள் என்பது ஒரு கலப்பினம். இப்போ கூட சொல்கிறாங்களே, அப்பா ஒரு ஜாதி அம்மா ஒரு ஜாதி அப்படின்னா அவர்களெல்லாம் கலப்பினத்தில் சேர்ந்தவர்கள். அப்படித்தான் இந்த சமாரியர்கள். வேறு வேறு விதமான ஆட்கள், ஒரு கலப்பினம் அந்த சமாரியர்கள். யூதர்கள் ரொம்பவும் தங்களை உயர்ந்த ஜாதியாய் எண்ணினவர்கள். இப்போ அவட்ட இயேசு எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு சொன்ன உடனே அவ கேட்குறா, நான் சமாரிய பெண்ணாய் இருக்கிறேனே, எங்களெல்லாம் நீங்கள் தொடவே மாட்டீங்களே, பேசவே மாட்டீங்களே, கிட்ட கூட வர மாட்டீங்களே, என்னிடத்துல தாகத்துக்கு தான்னு நீர் எப்படி கேட்கிறீர்? முதலாவது நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, தேவன் இனத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களான்ற அடிப்படையில் எந்த மனுஷியோ பார்க்கவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, வாசி கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு பதில் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில நீ தேவனுடைய ஈவையும் என்று சொல்லுகிறார். நான் உன்னிடத்துல ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாய்ப்பு. இயேசு அவளிடத்துல பேசும்போது நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால். யார் உன்கிட்ட பேசுறது? யார் உன்னிடத்துல பேசுகிறது? யார் உன்னிடத்துல பேசுகிறதுன்றத நீ அறிந்திருந்தால் இன்னைக்கு ஒரு கேள்வி நமக்கு, நம்மிடத்துல பேசுகிற இயேசு யார்? அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு என்ன, தொடர்பு என்ன? இதை அறிந்திருந்தால், சரியா அறிந்திருந்தா, சிலுவையில் இயேசு நமக்காக என்ன செய்தார் என்பதை மிகச்சரியாய் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், நான் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். தண்ணி இல்லாம கேட்கல. இந்த தண்ணீர் தாகத்தை தீர்க்காது. யார் என்பதை அறியாமல் இருக்கிறாய். இன்னைக்கும் இயேசு யார், நமக்கு அவருக்கு என்ன தொடர்பு அல்லது என்ன உறவு, இதை அறியாததுனால பல வேளைகளில் இயேசுவிடத்திலிருந்து
நம்மால் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியல. இப்போ இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்ம சொல்கிறோம் வாயில இயேசு என்னோட இருக்கிறார். அல்லது உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மோடு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் நம்மோடு இருக்கும்போது நமக்கும் அவர்களுக்குமான தொடர்பு அல்லது உறவு அல்லது உரிமை என்னன்னு நமக்கு தெரியும். ஆமென், சொல்லுங்க ஆமென். இப்போ நான் என்னுடைய வீட்டுக்கு போகும்போது அல்லது என் பிள்ளை என் வீட்டுக்கு வரும்போது, ஜோ ஒரு வேளை என் வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கே வீட்டுக்குள்ளாங்க நானோ மற்றவர்களோ எதையாவது சாப்பிட்டு கொண்டிருந்தா, அவனுக்கு பிடித்தது சாப்பிட்டுட்டு இருந்தா, அவன் முதல்ல என்ன கேட்பான்? என்னுடைய ஷேர் எங்க? எனக்கு எனக்கு கேட்பானா இல்லையா? எனக்கு. அப்போ அவனுக்கானது அங்கே இருக்கும். ஆமாம், சொல்லுங்க ஆமாம். ஒரு வீடு, அந்த வீடு என்னுடைய வீடானபடினால அந்த வீட்டுக்குள்ள எது இருக்குதோ அது எனக்கு உரிமை உடையது. ஆமாம், இதை கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு, கொடுக்கிற அன்பு குடும்பத்தில் இருக்கும். ஆமாம். இப்போ இயேசு சொல்றாரு, எனக்கும் உனக்குமான தொடர்பை நீ சரியாய் அறிந்து கொள்ளல. நீ சமாரிய ஸ்திரியாய் இருக்கிறாய், என்னை யூதனாய் பார்க்கிறாய். பல வேளைகளில் நம்ம கூட கிறிஸ்துவை அவர் ஒரு தேவன், அவர் ஒரு தேவன், நம்ம ஜெபம்னா கேட்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போகும்போது அவங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சது, எங்க அப்படின்னு கேட்போமா? எனக்குரியது எங்க, என் ஷேர் எங்கன்னு கேட்போமா? பிடிச்சிருந்தாலும் எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? அவங்களுக்குரியது அது, அவங்க வீட்டுக்குரியது, பிள்ளைகளுக்குரியது அப்படின்னு அமைதியாக தானே இருப்போம். இயேசு சொல்றாரு, அப்படித்தான் இயேசுவை அந்நியமாக, ஏதோ நமக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாதது போல அவரிடத்துல கேட்கறதுல ஒரு தயக்கம், கேட்கறதுல ஒரு தயக்கம். நான் போய் கேட்க முடியுமா? நான் போய் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி. இயேசு சொல்றாரு, உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தாள், நீ அறிந்திருந்தாள். இயேசு யார்ன்றத, அவர் எனக்குரியவர். ஆமென், சொல்லுங்க. எனக்குரியவர், என்னுடைய தகப்பன், என்னுடைய மணவாளன், எல்லா உரிமையும் எனக்கு இருக்குதுன்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் வந்தா மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இயேசு சொல்றாரு, உன்னிடத்தில் பேசுகிறவர் யார்? உன்னிடத்துல பேசுகிறவர் யார்? உன்னிடத்துல கேட்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் என்ன செய்திருப்ப? வாசிங்க இந்த வசனம். நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். நீயே அவரிடத்துல கேட்டிருப்ப. நீயே அவரிடத்துல கேட்டிருப்ப. நம்ம இன்னைக்கு இயேசுவை எந்த நிலையில வைத்திருக்கிறோம்? அவர் நமக்கு என்ன சொல்கிறார்? உனக்கு தனிநபராய் இயேசுனிடத்துல எல்லா உரிமையும் உண்டு. ஆமென், சொல்லுங்க ஆமென். எல்லா உரிமையும் உண்டு, கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா அவர் இருக்கிற இடம்தான் நம்முடைய வீடு. ஆமென். அவர் இருக்கிற இடம்தான் நம்முடைய வீடு. நம்முடைய வீட்டில் நமக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை அறியாததுனாலே நான் சமாரிய ஸ்திரீ, அவருடைய பிறப்பை குறித்த கீழான எண்ணம், நான் தீண்டத்தகாதவள் அல்லது நான் பாவி, நான் ஒன்றும் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறதில்லை, எனக்கு ஒன்றும் அவ்வளோ தகுதி இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க. இது தகுதியின் அடிப்படையில் வரல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒருவேளை நமக்கு அப்படி ஏதாவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லை நீ பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் பெற்றுக்கொள்ளுகிறாய், நீ ஜெபிக்கிறதுனால தான் பெற்றுக்கொள்ளுகிறாய், இதெல்லாம் செய்கிறதுனால தான் பெற்றுக்கொள்ளுகிறாய் அப்படின்னு சொன்னா அப்படி வரவில்லை இயேசு. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் உடைய தேவனா. இரக்கம் இங்க என்னது? இங்க அவள் மீது அவர் பாராட்டினது தயவு. சொல்லுங்க எல்லாரும், தயவு.
தயவுனா என்ன? நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த நினைவு, அந்த விருப்பமே தயவா. ஒரு அலையிலே சொல்லுங்க, எப்படியாவது இவளுக்கு நன்மை செய்ய வேண்டாம், எப்படியாவது இவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இயேசு நம் மீது வைத்திருக்கிற அந்த விருப்பம்தான் தயவு. ஒரு அலையிலே சொல்லுங்க, அந்த தயவு நீங்க எது செய்தும் வர்றதில்லை, எது செய்தும் வர்றதில்லை. எதை செய்தும் அந்த தயவை தேவன் நம் மீது வைக்கல. இதெல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டது. இங்கே கொண்டு போய் பரிசுத்தத்தை நீங்க வைக்க முடியாது, உடைய ஜபத்தை அங்கே கொண்டு போய் நீங்க வைக்க முடியாது, உடைய நீதியை அங்கே கொண்டு போய் வைக்க முடியாது. எந்த தகுதியுமே இல்லாத அந்த சமாரிய ஸ்திரீ மீது தேவன் கொண்டிருந்தது தயவு. ஒரு அலையிலே சொல்லுங்க, அந்த தயவு நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமே தயவா. அப்ப எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு தான் இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எனக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுக்கு எந்த அளவையும் அங்க வைக்கல. சமாரிய ஸ்திரீ கிட்ட நீ அதை அறிந்திருந்தால், உன் கூட பேசுறது யாருன்னு உனக்கு தெரிந்திருந்தால் நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப. அந்த உறவு தெரியல. இயேசு எந்த உறவின் அடிப்படையில் பேசுகிறார்னு தெரியல. நம்ம இதெல்லாம் செய்து பெற்றுக்கொள்றதுக்கு அவர் எந்த ஸ்கேலும் அங்கே வைக்கல. ஒரு அலையிலே சொல்லுங்க, அவர் இரக்கமுடையவராம். எப்படி இரக்கமுடையவர்? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிறவர். ஒரு அலையிலே சொல்றீங்களா? ஒருவேளை இதெல்லாம் செய்தாதான் உனக்கு நான் தருவேன்னு சொல்லலை. தகப்பனாய் நின்று பேசுகிற தேவன் அவர். உனக்கு தெரியல, நான் யாருன்னு தெரியல. அவள்கிட்ட பார்த்து ஆண்டவர் சொல்றார், தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் நம்ம எல்லாருமே. ஆமாம், இந்த உலகத்தில் பல இடங்களில் நமக்கு உரிமைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுகிட்ட எல்லா உரிமையும் நமக்கு உண்டு. ஆமாம், எல்லா உரிமையும் உண்டு, எல்லா உரிமையும் உண்டு. அது தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படலை என்பதை இயேசு இங்கே சொல்ல விரும்புகிறார். அது ஒருவேளை அவருடைய செயல்களின் அடிப்படையிலும் கொடுக்கப்படலை என்பதை இயேசு இங்கே உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவளுக்கு தெரியலன்றத இயேசு அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு கூட தெரியல, நம்ம யாரிடத்துல கேட்கிறோம்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமுடையவர். அவருடைய தயவு தான் நம்ம இம்மட்டும் காத்து நடத்தி கொண்டு நமக்கு நன்மை செய்ய வேண்டும். அவ்வளோதான். எப்படியாகிலும் செய்வார், எப்படியாகிலும் செய்வார். ஒருவேளை நம்ம ஜோமன்னா தான் செய்வாரா? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, 40 நாள் நான் உபவாசிக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக தேவன் செய்வார். நம்முடைய ஜபத்தின் அடிப்படையில் அவர் நமக்கு இறங்குகிறதில்லை. அவருடைய தயவு நமக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசி கேட்போம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, கொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகி யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்று. யாக்கோபு தான் அநேகர், நீங்க பார்த்தீங்கன்னா ஈசாக்கு துறவுகளை தோண்டினார். யாக்கோபு தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்தாலும் பேர் வச்சிருவான். அதுக்கு என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சிருவான். இப்ப சொல்றான், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு யாருக்கு கொடுத்தேன்னு சொல்றா? அந்த வசனம் சொல்லி வாசிங்க. எங்களுக்கு தந்தாரு. சொல்லுங்க, எங்களுக்கு. எங்களுக்கு எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய பிதா. எல்லாருக்கும் அவர் தான் பிதா, யாக்கோபு தான் பிதா. ஆனா இந்த கிணறு எங்களுக்கு தந்தது. இந்த
கிணறு யாருக்கு தந்தது? எங்களுக்கு தந்தது. நம்முடைய பிதா எங்களுக்கு தந்த, வாசிக்கமா, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகி யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? நீர் பெரியவரா? இப்போ ஏன் சொல்றாரு? உன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால். இப்போ அதை தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஆண்டவரை, நீங்க யார் ஆண்டவரேன்னு கேட்கலாம். இப்ப சொல்றா, தொடர்ந்து பேசுகிறான். இந்த கிணறு ஆரமாக இருக்கிறது, தண்ணீர் கொண்டு கொள்ளும் இடத்துல பாத்திரமும் இல்லை. நம்முடைய பிதா, நீ யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, பொதுவானவர் யாக்கோபு, நமக்கு எல்லாருக்குமே கோத்திர பிதா. நம்முடைய பிதா எங்களுக்கு தான் இந்த கிணறு கொடுத்தாரு, எங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குதுல்ல. அவரை விட நீ பெரியவரா? ஏதோ புதுசா ஒரு ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொல்றீரே. ஆழமான கிணறு. நம்ம கூட பல வேளைகளில் இயேசுனிடத்தில் இப்படி தான் பேசுகிறோம். ஆண்டவரே, ரொம்ப ஆழமாக இருக்கிறத எனக்கு எப்படி உதவி செய்வீங்க? சூழ்நிலை எதிராக இருக்கிறத எப்படி உதவி செய்வீங்க? ஆண்டவர், இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறத, அதை விட நீர் பெரியவரா? நாங்கள் நம்புகிறதை விட நீர் பெரியவரா? யாக்கோபை விட பெரியவரா என்று சொல்றார். ஒருவேளை யாக்கோபு அல்லது இந்த தண்ணீர் நீங்கள் குடிச்சிங்கன்னா தாகம் உண்டாகும். நான் உங்களுக்கு ஒரு தண்ணீரை தருவேன், அது நித்திய நித்தியமாய் ஊறுகிற ஜீவ தண்ணீர். ஆமென், ஆமென். இந்த இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? எதுக்கு வந்தார் இயேசு? சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமக்கிறதற்கும் நம்மளை நீதிமான்களாய் மாற்றுகிறதற்கும் வந்தார்னு நமக்கு தெரியும். ஆனால் பிதா எப்படி அவரை அனுப்பினார்னு பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 6-7 வசனத்தை வாசி கேட்போம். 1வது 7வது வசனம் வாசிங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சொல்லும்போது சொல்றார், தாவீதினுடைய அழகா ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டு படிக்க போறோம். அந்த வசனத்தை வாசிங்க. தாவீதினுடைய சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. முதல்ல இயேசு இந்த இடத்துல தாவீதை குறித்து பேசுகிறார். பழைய பாட்டில் பரிசுத்தவான்கள் எடுத்தா யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டவர். நீங்கள் ஒவ்வொருத்தரை குறித்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிட்டி இருந்தது, குவாலிஃபிகேஷன் இருந்தது. தாவீதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது, அவனை எங்கேயுமே வைக்க முடியாது. பரிசுத்தம் அப்படின்னு பார்த்தா பட்சகாலிடத்தில் பாவம் செய்தவன், கரங்களில் இரத்த கரை படிந்தவன். அவனுக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவர் சொல்றாரு, தாவீதினுடைய சிங்காசனத்தை அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யுமா? எதை செய்யும்? தாவீது என்கிற ஒரு மனுஷன், அவனுடைய ராஜ்யம், அவனுடைய சிங்காசனம் விழுந்து போன கூடாரம். எல்லாரும் சொல்லுங்க, விழுந்து போன தாவீதின் கூடாரம் இப்ப எடுத்து கட்ட ஆண்டவர் சொல்றாரு. அந்த 6வது வசனம் வாசி கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்ப இயேசுனுடைய பிறப்பை பேசும்போது தாவீதினுடைய அந்த சிங்காசனத்தை எடுப்பித்து கட்டுவேன், விழுந்து போக விட மாட்டேன், கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்ததான்.
செய்யும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய் இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அவர் இயேசுவாய் வந்து பிறந்து எங்கெல்லாம் விழுந்து கிடந்தாங்களோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டாங்களோ, எங்கெல்லாம் அவங்களால செயல்பட முடியலையோ, எங்கெல்லாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லையோ, எங்கெல்லாம் தகுதி இழந்தாங்களோ, எங்கெல்லாம் உதவி செய்ய ஆளே இல்லையோ, எங்கெல்லாம் மரணப்படுக்கையில் இருந்தாங்களோ, எங்கெல்லாம் அழுது கொண்டிருந்தாங்களோ, எல்லா இடங்களிலும் இயேசு வந்து இவங்க ஜெபத்தினால் அல்ல, ஒருவேளை நினைக்கிறது போல ஜெபத்தினால் அல்ல, ஒருவேளை அவங்களுடைய நம்பிக்கையினால் அல்ல, அவருடைய செயல்களினால் அல்ல, அந்த தாவீதனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய சிங்காசனத்தையும் எடுப்பித்து கட்டுகிற தேவனுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி வைராக்கியமுடையவராய் தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வைராக்கியம் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. ஒருவேளை நான் சமாரிய ஸ்திரீ அல்லவா ஆண்டவரே, ஆண்டவரே நான் சமாரிய ஸ்திரீ அல்லவா, நீர் எவ்வளவு பெரிய யூதன் ஆண்டவரே, யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலக்கிறது இல்லையே, நாங்களாம் தள்ளப்பட்டவங்க இல்லையா, நாங்களாம் கைவிடப்பட்டவங்க இல்லையா, எங்களுக்காக தனியாய் கொடுக்கப்பட்ட கிணறு, அந்த கிணறு ஊருக்கு வெளியே இருந்ததாம், ஊருக்கு வெளியே இருந்தது. அந்த ஒரு ஆழமான கிணறு, மத்தியான வேளையில் வருகிற நிலை அவளுடைய நிலை. காலையிலையோ மாலையிலையோ கூட்டமாய் ஆட்கள் வரும்போது வர முடியாத ஒரு பெண் அவள். அவள் சமாரிய ஸ்திரீ. அவள் ரொம்ப வாழ்க்கையில் கீழான நிலையில் இருந்தவள். இயேசு அவளை தேடித்தான் அங்கே வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை யார் நம்மை தகுதிப்படுத்துகிறது, யார் நமக்கு உதவி செய்கிறது? அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்று சொன்னார், நீ உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபை அறிந்திருக்கிறாய், கிணற்றினுடைய ஆழம் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னுடைய பிறப்பை குறித்து தெரிஞ்சிருக்கு, உன்னுடைய குடும்பத்தை குறித்து தெரிஞ்சிருக்கு, உன்னோடு பேசுகிறது யார் என்பது மட்டும் ஏன் உனக்கு தெரியல? இயேசு கேட்கிறார், அவர் யார் என்று நீ அறிந்திருந்தால், இயேசு யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னுடைய வாரையிலிருந்து நீ கேட்க நினைக்கிறதை மிகச்சரியாய் கேட்பாய். இன்றைக்கும் இயேசு யார்? நம்ம என்ன நினைக்கிறோம்? பக்கத்து வீட்டில் போய் அவங்களுடையதை நாம் கேட்கறது போலவே இயேசுகிட்ட கேட்கறது, நமக்கு உரிமை இல்லாததை கேட்கறது போலவே இயேசுனிடத்தில் கேட்கறது. இயேசு நமக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்து பிறந்தார். அவர் யார்? என்னுடையவர். சொல்லுங்க எல்லாரும், என்னுடையவர். அவர் என்னுடையவர். எனக்கு எல்லா உரிமையும் அவர் மேலே இருக்கு. யாரும் அந்த உரிமை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆமாம். அதனால தான் சொல்கிறாரு, நான் உன்னோடு பேசுகிறேனே, உனக்கு எல்லாம் புரிகிறதே, நான் யாருன்னு மட்டும் உனக்கு தெரியலையா சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ கேட்டினா நான் உனக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பேன், அது ஜீவ காலம் முழுவதும் நித்தியமாய் ஊறுகிற ஜீவ தண்ணீர்னு சொன்னார். அந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே சமாரிய ஸ்திரீ திரும்பவுமாய் பேசுகிறாள். வாசி கேட்போம் அடுத்த வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள். அடுத்து அவ பேசுறா, அவருடைய வாழ்க்கை குறித்து இயேசு பேசும்போது ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அவளை எல்லாம் அறிந்தவர் இயேசு. என்ன சொல்லியிருக்கணும்? நீ என்ன ரொம்ப பேசுற, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க கூட ஒரு விசுவாசிகளை ஈஸியாக குற்றப்படுத்திடுறாங்கல்ல, ஈஸியாக குற்றப்படுத்திடுறாங்க.
கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு தெரியாதா, இந்த தப்பெல்லாம் பண்ணலையா, நீ ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் விசுவாசிகள் கூட ஊழியக்காரர்களை அப்படி ஈஸியாக குற்றப்படுத்திடுறாங்களே, உங்களெல்லாம் தெரியாதா, எனக்கு யாரும் தெரியாதா அப்படின்னு பேசுகிறாங்களே. இயேசுவை நீங்கள் யாருன்னு சரியாய் புரிந்து கொண்டாள். அவர் யார், எப்படி பேசுகிறவர், அவளை குறித்து தான் பேசுகிறார். மிக தெளிவாய் பேசினார். நீ சொல்றது உண்மைதான், உன்னை உண்மையாய் விசாரிக்க, உண்மையாய் நேசிக்க, உண்மையாய் போஷித்து காப்பாற்ற ஒருவனும் இல்லை. அதனால நீ சொன்னது சரிதான் என்று சொன்னார். 5 பேர் இருந்தாங்க, உண்மைதான். ஒரு நபர் கூட அவருடைய வேலையை சரியாய் செய்யல. நமக்காக பரிந்து பேசுகிறவர். நம்மிடத்துல ஒரு பாயிண்ட் கூட நியாயமே இல்லைனாலும் அவருடைய நியாயத்தை நமக்காக கொடுக்கிறவர். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவளை அப்படித்தான் அப்படியே அரவணைத்து பேசுகிறார். காயப்படுத்தி பேசுகிறவர்கள் நடுவில் அந்த வார்த்தை அவள் கேட்கும்போது அவளுக்கு ஒரு உள்ள இருந்து ஒரு தாகம் வருகிறது. ஆண்டவரே, என்னை குறித்து நீர் மிக அழகாய் சொன்னீர். நீ சொன்னதெல்லாம் உண்மை ஆண்டவரே, நீ சொன்னதெல்லாம் உண்மை ஆண்டவரே. 5 புருஷர்கள் எனக்கு இருந்தோம், ஒருவனும் எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றா. அப்படியே லைஃப் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறா. அடுத்த நிலைக்கு வருகிற. ஆண்டவரே, எங்களுக்கு தொழுது கொள்ள தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு தொழுது கொள்ள தெரியல, இப்படி உண்மை போல பேச தெரியல, உண்மை போல காரியங்கள் எங்களுக்கு தெரியல, நான் எப்படி தொழுது கொள்றது? எங்கள் பிதாக்கள் எல்லாம் மலையில தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்க. இவர்களோ இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஸ்தலத்துல தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஒரு தேவனோடு பேசுகிற நபருடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்களேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது, நான் சமாரிய ஸ்திரீ அல்லவா, நீர் யூதன் அல்லவா, உடைய நிலைமை குறித்து பேசுகிறா. 2வது பேசும்போது சொல்றா, எங்களுக்காக தனியே கொடுக்கப்பட்ட கிணறு இல்லையா இது, இதுல போய் நீங்க எப்படி தண்ணி எடுப்பீங்கன்னு பேசினா குறைவுகளை குறித்து பேசுகிறா. 3வது பேசும்போது, ஐயோ தகுதியே இல்லாத நான், என்னை குறித்து நீர் சரியாய் சொன்னீரே, என்னோடு கூட பேசுறீங்களா ஆண்டவரே? அந்த உறவை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொள்ள விரும்பினால் நேர தேவனுக்கு நேராய் திருப்பப்பட்டா. அதுவரையும் அவளுடைய ஃபோக்கஸ் வேறையா இருந்தது. அவளுக்குள்ளே ஒரு தாகம் வந்தது. நம்ம சரியாதான் தேவனை தொழுது கொள்றோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வழிபாட்டு முறை சரியா இருக்கிறதா? நமக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கிறதா? இவர்கிட்ட கேட்கணும்னு அவ கேட்டபோது இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக வாசி கேட்போம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் மாம்சத்துல பேசுற, மாம்சத்துல சிந்திக்கிற, மாம்சத்துல செயல்படுற? இவர்கள் சொல்லுகிறது போல, பிதாக்கள் சொல்லுகிறது போல மலையிலும் ஸ்தலங்களிலும் தொழுது கொள்ள காலமெல்லாம் இல்லை. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது. பிதாவை எங்கனாலும் நீ தொழுது கொள்ளலாம். ஒருவேளை உனக்கு சர்ச்சில் இடம் இல்லையா, உன்னை உள்ள விட மாட்டுறாங்களா, உங்களுக்கான நேரங்கள் தனியாக வைக்கப்படுதா, உங்களை தள்ளி வைக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றார், பிதாவை எங்கனாலும் தொழுது கொள்ளலாம். மலையில் தொழுது கொள்ளலாம், ஒருவேளை சர்ச்சில் தொழுது கொள்ளலாம், நீ இருக்கிற வீட்டில் தொழுது கொள்ளலாம், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது. பிதாவை தொழுது கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டினா முதலாவது மாம்சத்தை விட்டுடணும். ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தில் நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன்,
நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் மாம்சம், அதெல்லாம் மாம்சம். ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்படி தொழுது கொள்ள போகிற, அதெல்லாம் மாம்சம். ஆண்டவர் சொல்கிறார், தொழுது கொள்ளணும்னு டிசைட் பண்ணிட்டீன்னா அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டாம். அப்போ அவர் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு தொழுது கொள்ளணும், உண்மையாய் தொழுது கொள்ளணும். இப்போ இவளோடு இயேசு பேசுகிற போது அவளுக்குள்ளாக அந்த அபிஷேகம் இல்லாததுனால இயேசு தான் தேவகுமாரன்னு அவளுக்கு தெரியல. உலக பிரகாரமான காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தா. இன்னைக்கு கூட நம்மோடு கூட பேசுகிறவர் தேவன்றது நமக்கு பல வேளைகளில் தெரியறதே இல்லை. ஒருவேளை தேவனை தொழுது கொள்ள வந்திருக்குமா, அவரை பணிந்து கொள்ள வந்திருக்குமா, அவரை ஆராதிக்க வந்திருக்குமா? மனுஷிகடமிலிருந்து வெளியே போனோம், மாம்ச சிந்தைகள் நம்மை விட்டு வெளியே போனோம், ஆவிக்குள்ளாய் நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகின்ற நிலைமையில தொழுது கொள்ளணும். நான் இந்த ஊர், இந்த ஜாதி, இந்த இனம், இந்த இடத்தை சேர்ந்த நபர், நான் இப்படி அப்படின்ற எல்லா எண்ணங்களும் மாறி நம்மோடு இருக்கிறவர் நம் மீது தயவுடையவர், நம் மீது இரக்கமுடையவர், நம் மீது அன்பு நிறைந்தவர், நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமுடைய தேவனவர். அதனால் இப்படியெல்லாம் செய்தால் பெற்றுக்கொள்ளலான்னு நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணுறதுனால தான் கிடைக்கவே இல்லை, பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். இப்படி இருந்தாலே, அவரை சரியாய் புரிந்து கொண்டாலே, இயேசுவை சரியாய் புரிந்து கொண்டாலே, உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் அவரிடத்துல நீயே கேட்டிருப்ப. என்ன வேணும் உங்களுக்கு? இயேசு தர ஆயத்தமாக இருக்கிறார். என்ன கேட்டு கொண்டிருக்கிறீங்க? சரியா கேட்கலன்னு ஆண்டவர் சொல்றார். சரியா கேட்கல, ஏதோ யாரோ ஒரு நபரை போல எங்கேயோ இருந்துக்கிட்டு அவரிடத்துல கெஞ்சு கேட்கிற நிலைமையில ஆண்டவர் இல்லை. அவரும் நாமும் ஒரே இடத்துல நம்ம கேட்கறதுக்கு முன்பதாகவே தருகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி, மாம்ச சிந்தைகளை எடுத்து போட்டு ஆவிக்குரியவர்களாய் மாற்றி கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க. அதுவரைக்கும் அவ சமாரிய ஸ்திரீ, அவளுடைய நிலைமை ஒரு விபச்சாரம் செய்கிற ஸ்திரீயாக இருந்தாள். இயேசு பார்த்த பிறகு, இயேசுவை கண்ட பிறகு அவ ஊருக்குள்ளே ஓடி போய் மேசியாவை கண்டேன், மேசியாவை கண்டேன். லைஃப் அப்படியே மாறுச்சு. ஊரே ஓடி வந்துச்சு இயேசுவை பார்க்க. எல்லாரும் சொன்னாங்க, நீ சொல்லி ஒன்றும் நாங்கள் வரல, ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதல் காஸ்பல் சொன்னவ சமாரிய ஸ்திரீ தான் ஒரு விசேஷமான பெண்ணாய் மாறி போனா. அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு உயர்வை, ஒரு கனத்தை தேவன் அவளுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் நம்ம யாரோடு பேசுகிறோம்? ஏதோ அந்நியர்களோடு பேசுறது போல, உரிமையே இல்லாதவர்களோடு பேசுகிறது போல இன்னும் இயேசுவோட பேசிட்டு இருக்குமா? அல்லது என்னுடைய நிலைமை கீழே இருக்குது ஆண்டவரே, உதவி செய்ய உம்மால முடியுமா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில் வந்து பிறந்தார். தாவீதினுடைய விழுந்து போன அந்த கூடாரத்தை எடுப்பித்து கட்டும்படி, அவருடைய ராஜ்யத்தையும் சிங்காசனத்தையும் நிலைப்படுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிறந்தார்னு எழுதியிருக்கிறத நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய வீட்டில் தான் இருக்கிறோம், தேவனோடு தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம். அவர் நம்ம கேட்கலனாலும் செய்வார். தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத காரியங்களை தேவனிடத்தில் பேசுகிறவர்களாய் இல்லாமல், ஆண்டவரே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களை அபிஷேகம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். அற்புதங்களை செய்வார் தேவன். ஆமென். கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மால செய்ய முடியாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. ஒரு சமாரிய ஸ்திரியோடு பேசின தேவன் ஆண்டவரே, உன்னிடத்தில் பேசுகிறது இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய்ன்னு சொன்னீங்களே. ஒருவேளை அறியாமலே இருந்திருக்கலாம் ஆண்டவர். இதுவரைக்கும் எங்களோடு பேசுகிறவர் யார் என்பதை அறியாமலே இருந்திருக்கலாம்.
இப்போ உணர்கிறோம் ஆண்டவரை, இப்போ உணர்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு பேசுகிறவர் எங்கள் தகப்பன், எங்கள் தெய்வம், எங்கள் மனவாளன், எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து சாட்சிகளாய் நிறுத்துங்க. அந்த ஒருவர் கூட வெறுமையை திரும்பக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல